மாதத்தில் எல்லா நாட்களும் சொல்லப்படுறதும் இல்லை. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுகளில் சொல்லப்படுற கதை. சொல்கிற இடத்துல ஆண்குலம், சிறு குழந்தை கூட, ஒரு 2 மாத குழந்தை கூட ஆண் குழந்தை இருக்காது. ஆண்களே இல்லாத ஒரு இடத்துல சொல்லப்படுற ஒரு கதை. வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை இந்த பகுதி மக்கள் சொல்கிறது மாதிரி சொல்லணும்னா, கஞ்சிக்கு செத்த வாழ்க்கை, கஞ்சிக்கு செத்த வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் வசதியற்ற வாழ்க்கையை அப்படி சொல்லுவாங்க. அரிச்சு போட திரைச்சி போட பானையில் சோத்து படுக்கையும் இல்லை, அள்ளி போட கிள்ளி போட கடகத்தில் அரிசியும் இல்லை. நான் என்ன செய்வேன்? இனிமே வர்ற தை மாதையில் ஒரு செவ்வாய்க்கிழமை என்ன நினச்சி பிள்ளையாரை பிடிச்சி வச்சு விரதம் இருந்து சாமியை கும்பிடு, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு அந்த அவை பாட்டு சொல்கிறார். பிள்ளையாரை கும்பிடும்போது அவை பிள்ளையார் அப்படின்னு நினச்சி கும்பிடு, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. கும்பிடும்போது ஆண்கள் யாரும் இருக்காமல் பார்த்துக்க. கும்பிட போகையில் கண்ணமாறு வராக. அந்த லேட் நைட்டில் வேட்டையில் மான்குட்டிகள் கிடச்சது. அண்ணன் வெளியே இருந்து தட்டி இங்கிட்டு தூக்கி போட்டு, நீங்கள் எங்கன்னா கொஞ்சம் நேரம் இருங்க, விடிஞ்சு வாங்க தயவு செய்து, நான் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற கிளம்பிடுறாங்க. வெளியில் வந்து கதவை திறந்து பார்த்தா இந்த மான்குட்டியெல்லாம் தங்க குட்டியெல்லாம் மாறி கிடக்குது. எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு கதை சாதாரண கதை இல்லை. இது ஒரு 2300 வருஷங்களாக, 2200 அல்லது 2300 வருஷங்களாக சொல்லப்படுகிற கதை. பெரும்பாலும் ஆண்களுக்கு தெரியாத கதை. பெண்களிடத்தில் சொல்கிறது, தாய்மார்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு, பெண்களுக்கு மட்டுமே சொல்லிக்கின்னு வர்ற கதை. இந்த கதை வருஷத்தில் ஒரு 3 மாதம் எல்லா நாளும் சொல்ல மாட்டாங்க. தை மாத்தையில் அல்லது மாசி மாதங்களில் அல்லது ஆடி மாதங்களில். தவறினால் தை, மறந்தால் மாசி, அசந்தால் ஆடி அப்படின்னு ஒரு உபகதை கூட உண்டு அந்த கதைக்கு. அந்த கதை எல்லா மாதத்தில் எல்லா நாட்களும் சொல்லப்படுறதும் இல்லை. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுகளில் சொல்லப்படுற கதை. இப்போ தை மாதமாயினும் மாசி மாதமாயினும் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை அந்த கதையை தாய்மார்கள் அவங்களுக்குள்ள சொல்லுவாங்க. சொல்கிற இடத்துல ஆண்குலம், சிறு குழந்தை கூட, ஒரு 2 மாத குழந்தை கூட ஆண் குழந்தை இருக்காது. ஆண்களே இல்லாத ஒரு இடத்துல சொல்லப்படுற ஒரு கதை, தொன்மையான கதை. இந்த கதையினுடைய நோக்கம் பிறகு உங்களுக்கே தெரியும். இந்த கதையில் மற்ற நம்ம கதைகளை போகிற பெரிய ட்விஸ்ட்டு, நல்ல மங்களகரமான ஆரம்பம் அல்லது பயமான ஆரம்பம், ட்விஸ்ட்டு, அப்புறம் சுகமான முடிவு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கதைக்கு நேரடியாக வந்துடுவோம். ஒரு பெரிய தலைநகரம், அங்கேருந்து மேற்கே ஒரு 10 கிலோமீட்டரில் 10 மைலில் ஒரு கிராமம். அந்த கிராமத்துலேருந்து 1 கிலோமீட்டரில் ஒரு பெருங்காடு. இந்த கிராமத்துக்கும் காட்டுக்கும் இடையில் காட்டை ஒட்டி ஒரு கூரை வீடு, மண் சுவர்கள், ஓலைக்கூரை, வீட்டை சுற்றி தட்டி போட்டிருப்பாங்க. அந்த வீட்டில் 7 அண்ணன் தம்பியை, ஞாயிறு திங்கள் செவ்வாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 7 அண்ணன் தம்பியை. அந்த 7 அண்ணன் தம்பிகளுக்கும் ஒரே ஒரு தங்கச்சி, நதியை போல் கவிதையை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஏதாவது கங்கை காவிரி வைகைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை இந்த பகுதி மக்கள் சொல்கிறது மாதிரி சொல்லணும்னா, கஞ்சிக்கு செத்த வாழ்க்கை, கஞ்சிக்கு செத்த வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் வசதியற்ற வாழ்க்கையை அப்படி சொல்லுவாங்க. பொசகட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை. காலையில் இருக்கிற வீட்டில் கிடக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு அண்ணமாரி 7 பேரும் காட்டுக்கு போவாங்க வேட்டைக்கு. வேட்டை உயிர்கள் ஏதாவது கிடச்சா அதை கொண்டு போய் நகரத்தில் விற்றுட்டு நெல் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி கிடைக்கலன்னா விறகு கூட்டி கொண்டு விற்றுட்டு நெல் வாங்கிட்டு வருவாங்க. கொண்டு வர்ற நெல்லை சாயந்தரம் வருவாங்க, ராத்திரிக்கு வருவாங்க. கொண்டு வர்ற நெல்லை தங்கச்சி குந்தாணியில் போட்டு இடித்து புடைச்சி, அது கொஞ்சம் தான் தேரும், அதை கஞ்சியாக காய்ச்சுவாங்க. தொட்டுக்கிறதுக்கு பக்கத்துலேயே புளிய மரம் நின்றுச்சு, அதுலேருந்து புளிய மிஞ்சுகளை பிடுங்கி நச்சு போட்டு அதை துவையலாக தொட்டுக்கிடுவாங்க. இப்படி வாழ்க்கை ஓடிக்கினே இருக்குது. என்னையா ஒரு நாள் நமக்கு விடியல் வரும், நல்லா இருப்போம், நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் நகரத்துக்கு போனவங்க வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தங்கச்சி மட்டும் வீட்டில் இருக்காப்புல, பழகிய இருட்டு. அப்போ ஏதோ ஒரு குரல், மகளே பசிக்குது அப்படின்னு குரல் வருது. அது குரல் வந்த திசை தட்டிக்கு நேர, அதாவது வாசலுக்கு நேர. இந்த பொண்ணு எந்திரிச்சு போகுது.
வித்தியாசம் இருக்குது. எப்போவுமே அப்படி அதே மாதிரி ஆண்கள் வருவாங்க, பகலில் வரமாட்டாங்க, ராத்திரியில் தான் வருவாங்க. ஏன்னா வர்றவங்க வந்து திகம்பர சாமியார்கள், ஆம்பளை, அதாவது இருக்காது, அது ராத்திரிலாம் வருவாங்க. நம்ம ஆடையால் மறைச்சிக்கிறத அவங்க அந்த வளர்கிற உடம்புல வர்ற முடியால் மறைச்சிக்கிருவாங்க. ஆனால் இப்போ வந்தது ஒரு பெண் குரல் வருது, மகளேன்னு. இவன் எந்திரிச்சு போய் பார்க்குறா, ஒரு மூதாட்டி, அதே மாதிரி சாமியார் தான். அவளுக்கு கண்ணு கலங்கிருச்சு, என்னமே ஒன்றுமே இல்லை, அண்ணன் மாதிரி கொண்டு வந்தால் தானே அரிசியை புடைச்ச சோறாக்க முடியும். அம்மா, அரிச்சு போட திரைச்சி போட பானையில் சோத்து பருக்கையும் இல்லை, அள்ளி போட கிள்ளி போட கடகத்தில் அரிசியும் இல்லை, நான் என்ன செய்வேன், ரொம்ப இருக்குது, தயவு செய்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாப்புல. அந்த சாமியாரிணி அப்போ அந்த மாதிரியான வயசான சாமியார்கள் அப்போ அவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த அவ்வை வந்து இந்த பொண்ணை பார்த்துவிட்டு, ஒன்றும் இல்லை, குந்தாணியை சுற்றியும் திருகையை சுற்றியும் கிடக்கிற அந்த உமியை தவிட்டு அள்ளி புடைச்சிட்டு பாரு, உலக 2 அளவுக்கு தேரம் கொண்டாந்து போடு. இல்லைங்க, நல்லா புடைச்சி தானே நானே போட்டிருக்கேன், இருந்தால் நாங்கள் அண்ணனுக்கு, இல்லை நீ போய் பாரு கிடைக்கும். அவங்க சொன்ன அந்த வார்த்தை ஒரு வரம் மாதிரி இருந்தது. தட்டாமல் போய் புடைச்சா அதில் உலக்கு 2 அளவுக்கு அரிசி வந்தது, கொண்டு போடுறா. அது நிச்சயமாக அரிசி இல்லை, நீங்கள் சொன்னதுனால தான் ஏதோ நடந்திருக்கு, வியப்பாக இருக்குன்னு அந்த பொண்ணு ஆச்சரியத்தோடு சொல்லுது. தங்கச்சி, ஒன்றும் இல்லை, நீ இனிமேல் நல்லா இருப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி போனவங்க மறுபடியும் திரும்பி வந்து, நான் சொல்கிறதை செய்ய, உன் குடும்பம் நல்லா இருக்கும், இனிமே வர்ற தை மாத்தையில் ஒரு செவ்வாய்க்கிழமை என்ன நினச்சி பிள்ளையாரை பிடிச்சி வச்சு விரதம் இருந்து சாமியை கும்பிடு, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு அந்த வைப்பாட்டி சொல்கிறார். நான் இது வரைக்கும் சாமியே கும்பிட்டது இல்லையா, அதுவும் விரதம் இருந்து நான் எப்படி பிடிப்பேன், இங்கே என்ன இருக்குது, விரதம் இருக்க, கோயில்களில் எல்லாம் விளக்கேற்றுவாங்க, தீபம் காட்டுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, இங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையா என்கிட்ட. இல்லைன்னு சொன்னா தானே, நீ ஒன்று செய்ய, கிராமத்துக்கு வருவாங்க, பூக்கார வர்றாங்கல்ல, நீனு போய் ஒரு ஈரமான தட்டில் அல்ல ஈரமான சட்டியில் பூ கேளு, அவங்க போடுவாங்க உதிரிப்பூ, அப்புறம் காசு இல்லையேன்னு சொல்லி கொடுத்துரு, ஒரு 4-5 பூவாச்சும் ஒட்டும்ல, அதை எடுத்து வச்சுக்க. அதே மாதிரி எண்ணெய்க்காரர் விற்கிறவர் வந்தார்னா ஒரு சட்டியில் எண்ணெய் வாங்கு, அப்புறம் காசு இல்லைன்னு சொல்லி, உண்மையிலே காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அவர் திருப்பி ஊற்றின்னு தருவார்ல, அதை வலித்து ஒரு வழக்கு தானே. ஸோ இந்த மாதிரி சில வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு செம்பில் மாவிளையை வச்சு, ஒரே தான் தென்னை மரம் இருக்கு, ஒரு தேங்காய் குடுமையோடு வச்சு அதை தெய்வமாக வச்சுக்க, அதுதான் பிள்ளையாருன்னு நினச்சிக்க, பிள்ளையாரை கும்பிடும்போது அவ்வை பிள்ளையார் அப்படின்னு நினச்சி கும்பிடு, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. கும்பிடும்போது ஆண்கள் யாரும் இருக்காமல் பார்த்துக்க, அப்படியே உங்கள் அண்ணன்மாருக்கு வந்துட்டாலும் அண்ணன் வெளியே இருங்க, அல்லது பக்கம் பக்கத்தில் எங்கேயோ போய் இருந்துட்டு காலையில் வாங்கன்னு சொல்லு, ஒரே ஒரு நாள் தான், அவ்வை சொன்ன அண்ணன் நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. வியப்பாக இருக்கு, இருந்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அது மாதிரி அவளால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சாமான்கள்லாம் சேகரிக்கிறாப்புல தங்கச்சியாரி. ஒரு தை மாதம் ஒரு செவ்வாய் இரவில் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். அண்ணன்மார்கள்லாம் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. தீப்பெட்டியெல்லாம் வந்துடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, விளக்கு போட்டு விளக்கு பொருதி செம்பில் அந்த தேங்காயை வச்சு பொட்டெல்லாம் வச்சு தீபம் ஏற்ற போகிற சமயத்தில் பார்த்தா தீப்பெட்டி, இந்த பூனைக்குட்டி ஒன்று வளர்ப்பாக, அது பூனை வந்து அதில் ஒன்றுக்கு இருந்துருது. அது ஈரமாக சொதன்னு போச்சு, நனைஞ்சு போச்சு, பற்ற வைக்க முடியலை. இந்த பொண்ணுக்கு ஒன்று என்ன செய்கிறேன்னு தெரியலை, கதவை திறந்துன்னு வெளியே வந்து பார்க்குறாப்புல, தைக்க பார்க்குறாப்புல, தூரத்தில் பாதிக்காமல் வந்துடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தூரத்தில் ஏதோ வெளிச்சம், ஏதோ தீப்பெட்டி எரியிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 மரத்து மேலே ஏறி பார்க்குறா, தூரத்தில் என்னமோ வெளிச்சம் தெரியுது அப்படின்னு. ஒரு பக்கம் புங்க மரம், ஒரு பக்கம் புளிய மரம். ஏறி பார்த்தா தெரியுது வெளிச்சம். அப்புறம் இறங்கி அப்படியே போகிறா, போய் எடுத்துக்கின்னு வருவோம் அப்படின்ட்டு போகிறா. போனால் அது சுடுகாடு. அங்கே பார்த்தா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரே ஒரு கட்டையை மட்டும் உருவுறா. இந்த பக்கத்தில் பாடை நொறுங்கி கிடக்கு, தண்ணி கொண்டு போன முட்டியும் நெருப்பு கொண்டு போன சட்டியும் அக்கினி கொண்டு போன சட்டியும் உடஞ்சி கிடக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கொல்லிக்கட்டையை மட்டும் ஒன்று உருவிக்கணும், ஊதி பற்ற வைக்கலாம்னு திரும்பும்போது இந்த பாடையும் இந்த கொல்லிக்கட்டையும் தீ கொண்டு வந்த அந்த சட்டியும் தண்ணி கொண்டு வந்த அந்த சட்டியெல்லாம் பேசுதுங்க. தங்கச்சி நீ அபச்சாமி தானே கும்பிட போகிற, எங்களையும் நினச்சிக்க, எங்களையும் நினச்சி கும்பிடு அப்படின்னு.
அந்த சாமியார் என்ன ஒரு வழிமுறை சொல்லியிருந்தா எப்படிப்பட்டு போயிடுச்சு சொல்கிறேன். அன்னமாருக்கு தினமும் கொண்டு வர்ற நெல்லில் அகங்கையால் ஒரு கையும் புறங்கையால் ஒரு கையும் அள்ளி ஒரு கையும் கிள்ளி ஒரு கையுமாக ஒரு 10-15 நாளைக்கு சேர்த்துரு, அவங்களுக்கு தெரியாமலே. அப்போ கொஞ்சம் நெல் சேரும். அதை அவங்க எல்லா சமயத்தில் அந்த நெல்லை ஏறு பொழுதில் காய வச்சு இறங்கு பொழுதில் அதை எடுத்து குந்தாணியில் போட்டு குத்தி புடைச்சி அரிசி ஆக்கி திருகையில் போட்டு திரித்து மாவாக பிணைஞ்சு வச்சுக்க. அதில் கொலக்கட்டை பிடிஞ்சி அதுதான் படையல் அப்படின்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சாமியார். இப்போ அந்த கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு வரையில இதெல்லாம் பேசுதுங்க. நீ தான் கொலக்கட்டை பிடிக்க போறியல்ல, எங்களையும் கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு அதில் நினச்சிக்கினேன் கும்பிடு அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுதுங்க. சரின்னு இதுக்கெல்லாம் நினச்சிக்கினே வாரா. வரும்போது இந்த மரம் ஏறி நின்ன மரம் புங்க மரமும் புளிய மரம்னு சொல்லுது. எங்களுக்கு இதில் பங்குண்டு தானே, அப்போ எங்களையும் கொஞ்சம் நினைக்கக்கூடாதா? இப்போ ஒரு புளியங்குலையும் புங்கங்குலையும் உடிச்சிக்கின்னு வீட்டுக்கு வராப்பில் பற்ற வைக்கிறாப்புல முறைப்படி அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் இது பண்ணி வகை வகையாக பாடை மாதிரி ஒரு கொலக்கட்டை, கொஞ்சம் சட்டி மாதிரி முட்டி மாதிரி அந்த பிணை எரித்த கம்பு மாதிரி அப்படியெல்லாம் போட்டு கொலக்கட்டையெல்லாம் பிடிச்சி சாமியை கும்பிட்டு ரொம்ப லேட்டாகிடுது அதில் இதெல்லாம் செய்கிறதுக்கு. அப்போ கும்பிட்டுக்கின்ற கையில் கும்பிட போகையில் இவங்க அண்ணமாரு வராங்க. அந்த லேட் நைட்டில் தங்கச்சி இப்போ தாத்தா நாங்கள் வந்து சேர்றோம். ஏன்னா ரொம்ப தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டர் நடக்கணும் இல்லையா. இப்போ தாத்தா வரோம்னா அண்ணே இங்கே வராதிய வெளியே தானே நில்லுங்க அப்படிங்க. இல்லைத்தா நாங்கள் கொண்டு போன இன்றைக்கி விறகு கொண்டு போகல, வேட்டையில் மான்குட்டிகள் கிடச்சது, ஆனால் அங்கே யாரும் வாங்கலை, அதனால் குட்டிகளை திருப்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் வெளியே இருந்து தட்டி இங்கிட்டு தூக்கி போட்டு நீங்கள் எங்கன்னா கொஞ்சம் நேரம் இருங்க, விடிஞ்சு வாங்க தயவு செய்து, நான் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற கிளம்பிடுறாங்க. இப்போ சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து கதவை திறந்து பார்த்தா இந்த மான்குட்டியெல்லாம் தங்க குட்டியெல்லாம் மாறி கிடக்குது. ஸோ அவளுக்கு ஒரே வியப்பு. ஒரு 2-3 குட்டி அது எல்லாமே தங்கமாக உயிரற்ற ஒரு பொருளாக தங்கமாக கிடக்குது. அண்ணமாரும் வராக. அதுக்குள்ளேயும் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டா யாருக்கும் தெரியாமல் அந்த படையெல்லாம் சாப்பிடுவாள். அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ள வீடாக மாறுது. 7 அண்ணன் தம்பிகளும் மாட மாளிகைகளை கட்டிக்கிறாங்க. அன்னைக்கிலேயே தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு சரியான வரனை பார்க்குறாங்க. அப்போ அந்த நாட்டினுடைய ராசா, அந்த நகரத்தில் தான் அந்த ராசா அரண்மனை, அந்த நாட்டினுடைய ராசா தன்னுடைய படைவட்டாங்க கூட இந்த காட்டுக்கு வேட்டைக்கு வராரு. வேட்டை போயிட்டு நல்ல வெயிலில் கிளச்சி இந்த வீட்டுக்கு வராரு. யார்த்தா வீட்டில் கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு குடிக்க. இப்போ வந்து பார்க்குறா ராஜாவும் ராஜாவுடைய படைப்பட்டாலும் மந்திரி படைகள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு சொம்பில் மோரை கலந்துக்கின்னு வந்து கொடுக்குறாப்புல, தயிரை கலந்து மோராக்கி கொடுக்குறாப்புல. அரசர் குடித்து, மந்திரியை குடித்து, சேனாதிபதிகள் குடித்து, படை வீரர்கள் குடித்து, அப்பவும் அந்த செம்பில் இருக்க தண்ணியும் குறையலை. இவளுக்கும் வியப்பாக இருக்குது, ராசாவுக்கும் வியப்பாக இருக்குது. கேட்குறாரு, உனக்கிட்ட என்ன அந்த வலிமை எப்படி இருக்குது? நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் வீடுகள்லாம் இல்லை, எத்தனை மாளிகைகள் எப்படி வந்தது? உங்களுக்கு எப்படி இந்த வசதி கிடைச்சது? நீ யார்? நீ கொடுத்த தண்ணியை நான் என்ன கையிலேருந்து நீ மறுபடியும் வாங்கலை, இவ்வளவு மோர் வந்துக்கினே இருக்குது. ஸோ சொல்கிறா தன்னுடைய அந்த பூசை, அந்த பூசையினால் ஏற்பட்ட மகிமை, சந்தித்த சாமியாரினி அந்த ஏற்பட்ட மகிமை எல்லாத்தையும் சொல்லி சொன்னோடனே ராசாவுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, அவருடைய அழகு பிடிச்சிருக்கு, அறிவு பிடிச்சிருக்கு, அந்த பக்தி பிடிச்சிருக்கு. இப்போவும் கும்பிட்டுக்கின்னு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறா. அண்ணமாரு வந்தோடனே காத்திருந்து பொண்ணு பேசி முடித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறார். போகும்போது அந்நியர்கிட்ட சொல்கிறா, அத்தாச்சிமார்கள்ட்ட 7 பேர்கிட்டையும், அத்தாச்சி இதை மறந்துடாமல் நீங்கள் வருஷம் ஏதாவது தை மாதமோ மாசி மாதமோ அல்லது ஆடி மாதமோ சாமியை கும்பிடணும், கும்பிடாமல் இருந்துடாதீங்க, இழிவுபடுத்தாதீங்க. இந்த கொலக்கட்டையிலாம் உப்பெல்லாம் போடக்கூடாது, சுவையற்று இருக்குது அப்படின்னு நினச்சி சாப்பிடாமல் இருந்துடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு தானே, பக்தியோட நம்பிக்கையோடு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுலாம் போவாள். ஆனால் இவங்க மிதமிஞ்சிய பணம் வசதி, அவங்க பிறந்த வீடுகளும் அப்படித்தேன். அதனால் அவங்க வேலைக்காரங்களை கும்பிட சொன்னாங்க. கும்பிட்டு அந்த திங்கிறதை இவள் உப்பு இல்லையே, அதனால் மூட்டையை கட்டி அழுக்கு துணியோடு போட்டுருவாப்பில். அதை செலவு தொழிலாளி மனைவி துறையில் சாப்பிட்டு அவங்க வசதியாக வருவாங்க. இந்த இழிவுபடுத்தப்பட்ட உடனே அந்த குடும்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நொடிக்க ஆரம்பிக்குது. வீடுகள் தான் இருக்கே தவிர மற்ற எல்லாமே நொடிச்சிருச்சு. இவங்க மறுபடியும் வேட்டைக்கு போக வேண்டிய ஒரு சூழல், வேட்டைக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு வறுமைப்பாடு வந்துடுது. தங்கச்சி அரண்மனையில் இருக்கிறா. ஒரு நாள் இவங்க ஏதோ
விறகோ அல்லது வேட்டைப்பொருள்களோ கூவி வித்துக்குன்னு வரையில் பார்த்துட்றாப்புல உப்பரிகை மீது நின்று கூப்பிட்டு அண்ணன்மார்களை கூப்பிட்டு கண்ணீரோட ஏன் இந்த நிலைமை வந்தது, இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க போல இருக்குது, எங்களுக்கு தெரியலை. ஸோ அண்ணன்மார்களோட இங்கே வர அத்தாச்சிகிட்ட கேட்குறா, இவங்க தப்பு பண்ணது தெரியுது, பக்தி இல்லாமல் கும்பிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. அந்த படையலை நெறியோடு சாப்பிடாம தூக்கி எறிஞ்சது ஒன்று. இந்த மாதிரி செயல்கள்லாம் சங்கட்டமாக இருக்குது, ஏன் கும்பிடுன்னு கடிஞ்சுக்கினேன். மறுபடியும் அவங்களுக்கு எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத அவளே வீட்டிலே இருந்து சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி 7 வீட்டிலே இருந்தோம். அகங்கையால் ஒரு கை, புறங்கையால் ஒரு கை, அள்ளி ஒரு கை, கிள்ளி ஒரு கைன்னு சொன்னாங்களே, அந்த மரபு கூட தாவராமல் 7 வீட்டிலேருந்து கொண்டு வர சொல்லி 7 வீட்டு நெல்லையும் ஏறு பொழுதில் காய போட்டு இறங்கு பொழுதில் இடித்து திரித்து அந்த அவைப்பாட்டி சொன்னது மாதிரியே பூஜை செய்கிறாங்க. பூஜை செய்து அந்நியலுக்கும் கொடுத்து எல்லாருமே இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டுங்கிற உணர்வோடு சாப்பிட்றாங்க, பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அவைப்பாட்டி வந்ததில் இருந்து தான் உப்பரிக்கு அரண்மனைக்கு போனது வரையிலான அந்த நிகழ்வை எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத ஒரு கதையாக நள்ளிரவில் அந்த அந்நியருக்கு சொல்கிறாப்புல, தனக்கு ஏற்பட்ட கதை. அப்போ அந்த முதல்ல இந்த கதையை சொன்னது, இந்த நிகழ்வுகளை சொன்னது தங்கச்சிக்காரி தான். அதை கேட்டது அத்தாச்சி மாதிரி 7 பேரும். அந்த காலத்திலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் அவ்வைச்சாமி கும்பிட்ற மரபு சில சாதிகள்கிட்ட உண்டு, தமிழ்நாட்டில் உண்டு. திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கும். அதில் குறிப்பாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெண்கள் நிச்சயமாக கும்பிடுவாங்க. அதுமாரி இந்த 7 இலை கள்ளர்கள் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வருஷத்துக்கு வரதுனா ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் சேர்ந்து ஆண்கள் இல்லாத வீட்டில் கும்பிடுவாங்க. அதில் வயதானவங்க இந்த கதையை நெறிப்படி சொல்லுவாங்க, கும்பிடுவாங்க. ஆக இந்த கதை பெண்களுக்கு மட்டுமே பெண்களால் சொல்லப்பட்டு ஆண்கள் அறியாமல் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். இந்த கதையில் பெரிய ட்விஸ்டெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு கதை 2200-300 வருஷங்களாக பக்தியோடு வந்துக்கின்றிருக்கு. அது சமண மத சாமியார்களால் தான் இது முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். இப்போ யாரும் சமண மதத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த பக்தி நெறிங்கிறது இன்றைக்கு மட்டும் இன்றைய வரைக்கும் வலுவாமே ஆளுமையோடு அந்த சாமி கும்பிட்றது பெரிய ஆண்களுக்கு தெரியாது, சொல்லவே மாட்டாங்க. நகரங்களில் இது பற்றி எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியலை. அதனால் அந்த அவ்வைச்சாமி அல்லது செவ்வாய்ச்சாமி கும்பிட்றா அப்படிங்கிறதோட அந்த கதை நிறைவு பெறும். இந்த கதையை நான் இது வரைக்கும் ஆண்கள் அதிகம் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கிறோனுங்கிறக்காக சொன்னேன். இந்த வழிபாடுங்கிறது இந்த 2000 வருஷம் தாண்டி தொடர்ந்து கொண்டே இருக்கிற தமிழகத்தில், அதுவும் உழைக்கும் மக்களிடத்தில் கிராமப்புறங்களில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை சொன்னேன். அதில் ஒரே ஒரு விடுபட்ட முக்கியமான தகவல், அந்த சாமி கும்பிட்டு அந்த படையலை பெண்கள் சாப்பிட்ட உடனே அங்கேயே சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ட உடனே எஞ்சி இருக்குமே, ஆனால் அந்த விளக்கு திரி உட்பட எஞ்சி இருக்கு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வெளியே வந்து அதை பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே போட்டு புதைச்சிருவாங்க. ஆடு மாடுகளோ ஆண்களோ அதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒன்று. 2வது விடுபட்டது என்னென்னா, விடியின் தருவாயில் கதவை திறந்துக்கின்னு கதை முடிஞ்ச உடனே சாமி கும்பிட்டு முடிஞ்ச உடனே விடியின் தருவாயில் கதவை திறந்துக்கின்னு கீழ் நோக்கி கிழக்கு நோக்கி பார்ப்பாங்க. அந்த பொழுது விடியும். ஸோ இந்த விடியலை போல் நம்மளுக்கும் விடியல் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உள்ளே போயிட்டு மறுபடியும் சுத்தம் பண்ணி மறுபடியும் கும்பிட்டு வெளியே வருவாங்க. இது ஒரு கதை, அருமையான கதை. வாய்ப்புக்கு நன்றி.